இந்த வீடியோ 140 கோடி மக்கள் இந்தியா மக்களுக்கு உண்டான வீடியோ. இந்தியா அமெரிக்கா, இங்கிலாந்து இவங்கள பார்த்துட்டு இருக்கணுமா? இவங்கள விட முன்னேற முடியாதா? அவங்களோட அதிநவீனமாக இந்தியா உருவாக்க முடியாதா? முடியும். இங்கேயே எல்லா வளமும் இருக்குது, எல்லா இதுவும் இருக்குது. அப்படி இருக்கும்போது நாம் எதுக்கு வெளிநாட்டு பார்க்கணும்? நம்ம நாட்டை உள்ள கருத்தை செஞ்சோம்னா இந்தியாவை முதன்மை நாடாக கொண்டு வர முதல் நாடாக கொண்டு வர முடியும். எல்லா வளமும் இருக்குது, தன்னிறைவு அடைஞ்ச நாடாக கொண்டு வர முடியும் எல்லா துறையிலையுமே. இதுக்குள்ள நம்ம முழு முயற்சி ஒவ்வொரு இந்தியனும் பாரபட்சமாக 140 பேரோட கையிலையும் இருக்குது. இறங்கி செஞ்சால் நிச்சயம் இந்திய நாடு வல்லரசு நாடாக மாறும். இது அடிமட்ட தொண்டன்லேருந்து பிரதமர் வரைக்கும் எல்லா நாட்டு குடிமக்களும் அனைத்து தரப்பட்ட குடிமக்களோட கையிலையும் இருக்குது. எல்லாருமே இந்தியாவில் தான். ஆக மொத்தம் 140 பேர் கையில் இருக்குது. இந்த வளர்ச்சி நோக்கித்தான் இந்தியா பயணம் அளிக்கணும். கரெக்டான திசையில் போனோம்னா கரெக்டான வல்லரசு நாடாகி பல துறையில் முன்னோடி நாடாக இருக்குது. தொழில்துறை இங்கேயே உருவாக்கணும். படிப்புக்கோசரம் வெளிநாடு போகிறதெல்லாம் கூடாது. இந்த கல்வி உயர்கல்வியை இங்கேயே காலேஜெலாம் கட்டி, அங்கே வெளிநாட்டில் என்ன ஸ்பெஷலிஸ்ட் இருக்குதோ அதை இங்கேயே கட்டி டெவலப் பண்ணணும். இங்கேயே படிக்க வைக்கணும். அப்போ எல்லாம் அந்நிய செலவுகளிலும் மிச்சமாகும், பல தொழில்கள் பெருகும். இதுக்குன்னோட முழு முயற்சியும் மத்திய கவர்மெண்ட்டும் மாநில கவர்மெண்ட்டும் எந்த பாகுபாடும் இல்லாமல், எந்த அரசியல் இல்லாமல் முழு மனதோட செயல்படணும். அப்போ தான் இந்தியாவோட வளர்ச்சி உண்மையான வளர்ச்சி இருக்குது. தயவு செஞ்சு உங்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரு கோடி கும்பிடு. அரசியல் பண்ண வேண்டாம். இது ஒன்று அரசியலோ இல்லை சமூக கட்சியோ எந்த ஒரு கட்சியும் கிடையாது. இது கிடையாது. அரசியல் பண்ணாமல் நல்ல கருத்துக்களை, நல்ல செயல்களை அரசியல் பண்ணாமல் செஞ்சு முடியுங்க. நாட்டும் வீடு நாடு போற்றும் வளம் பெறும் இந்தியா. அரசியல் பண்ணாமல் எல்லாமே செய்யுங்க. அரசியல் பண்ணினீங்கன்னா நாட்டு மக்களும் இல்லை, மொத்த இந்தியாவுக்கே பாதிப்பாகும். தயவு செஞ்சு இந்த மாதிரி விஷயத்துல அரசியல் பேசாதீங்க. இராணுவம், பட்டப்படிப்பு, விவசாயம், கல்வி, காலேஜ் இதிலெல்லாம் எந்த ஒரு அரசியல் வேண்டாம். தயவு செஞ்சு கோடி கும்பிடு சொல்கிறேன். அரசியல் பண்ணி எந்த ஒரு லாபம் கிடையாது. பாதிக்கப்படுறது என்னமோ கடைசியில் பார்த்தா நாம தான் இருக்குது. அதனால்